வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. ஷர்குருவே சரணம். மகாஸ்ரீ ஷர்குருவே சரணம். இன்னைக்கு தைப்பூசம், பௌர்ணமி வேற. இதுவரை புனர்பூசம் இருந்துச்சு, இப்போ பூச நட்சத்திரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்க்குரு ஐயனுக்கு அற்புதமான ஒரு பூஜையை நடத்தணும்னு முடிவு பண்ணோம். பெரியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். சில அருமையான மனிதர்கள் அதுக்கு உதவி பண்ணாங்க, பண்ணுங்க சார் அப்படின்னு. அந்த அன்னதானம் பண்ணுறதை காட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் காட்டலை. வேண்டாம், அது ஒரு பெருமையாயிடும் அப்படின்ட்டு. மற்றபடி பூஜைகள் எல்லாம் நடத்தியிருக்கோம். வாங்க உள்ள போய் ஃபுல்லாக பூஜைகள் இன்னைக்கு எப்படி நடந்ததுன்னு காட்டலாம். சரிங்களா? வணக்கம். ஏம்மா சொல்லுங்கம்மா, ஏதாவது நம்ம சர்க்குரு பக்தர்களுக்கு அனைவருக்கு என்னம்மா சொல்ல வரீங்க? எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ஏழை எளியருக்கு தானம் தர்மம் செஞ்சுருக்கோம். அது செய்யணும் ஒரு ஆசை. இன்னைக்கு நல்ல நாள் சொல்லிட்டு இப்படி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்து வந்திருக்காரு. அது வீடியோ வேணாம், இருக்க வேணாம். அதற்கு உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஷர்குருவே சரணம். இன்னைக்கு ஐயாவுக்கு நம்ம வீட்லேயே பௌர்ணமி பூஜை. நம்ம அவ்வளோ தூரம் போக முடியல இன்னைக்கு, ஐயனுடைய சுச்சுவேஷன், நம்ம சுச்சுவேஷனு. அதனால் அப்பா வீட்லேயே பண்ணுறான்றாரு, வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? குடும்பத்தோட இதை பார்க்குற எல்லாருக்கும் என்றைக்குமே நல்லது தான் கிடைக்கும். இது வரைக்கும் அப்படி தான். சரிங்களா? இனியும் ஐயனுடைய பூஜையை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்லதே வீட்டில் நடக்கட்டும். சரி, வாங்க நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஐயா நல்லா குளிங்க. நல்லா குளிக்கணும். நல்லா குளிங்க. குளிக்க வச்சிடணும். நல்லா கழுவுங்க. இடது கையா? கும்பக்காடு தண்ணி தான். கோம்பக்காடு தண்ணி தான். ஐயனுக்கு ஐயா எடுத்து அந்த பிரம்ம தீர்த்தத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷர்குருவி வந்து கழுவிடுறா. போகும் கழுவு கழுவு, கையில் கழுவு. ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஃபர்ஸ்டில் பாலாபிஷேகம் பண்ணுறோம் ஐயனுக்கு. ஷர்குருவே சரணம். ஐயா, எங்களோட அபிஷேகத்தை எடுத்துக்கங்க. எங்ககிட்ட யாரெல்லாம் அவங்களோட கோரிக்கைகளை வச்சாங்களோ, அவங்க வேதனை வருத்தங்களை சொன்னாங்களோ, அவங்க அனைவருக்குமே நீங்கள் போய் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இருந்தாலும் என்னுடைய தரப்புல இருந்து, என்னுடைய விட நம்ம தரப்புல இருந்து, நம்ம குடும்ப தரப்புல இருந்து, எல்லா என் பிள்ளைகள தரப்புல இருந்து, எல்லாரோட தரப்புல இருந்தும் உங்களுக்கு நாங்கள் வேண்டுறது, தயவு செஞ்சு யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களோ அவங்களுக்கு அவளுடைய எல்லா குடும்பத்துக்கும் போய் அவங்க பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு அதை சரி பண்ணி வைக்கணும் ஐயா. அதுதான் என்னுடைய உங்கள் பாதங்கள் தொட்டு நான் ஐயன்கிட்ட கேட்குறது. நிச்சயமாக நடக்கும். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஐயனே எம்பெருமானே சரணம். ஷர்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். எல்லாம் பாருங்க, ஐயனுடைய கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். எடுத்து எல்லாரும் எடுத்துங்க. ஐயனுடைய இந்த தீபாராதனை உங்கள் குடும்பத்தில் எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும், எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் காலி பண்ணி நல்லதே செய்யும். சரிங்களா? சர்க்குருவே சரணம். நாடி வந்தோவருக்கு கோடி கொடுப்பானவன். பாட்டை பாருங்க, ஐயனுடைய அருமையான வரிகள். அதுதான். ஐயன்கிட்ட யாரெல்லாம் நாடி வர்றாங்களோ, ஐயனை யாரெல்லாம் விடாமல் தொத்திட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாம் ஐயன் என்னைக்குமேவும் கைவிட்டதே இல்லை. இது வரைக்கும் என்ன விட போறாரு, நல்லதே நடக்கும். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். மஞ்சள் அபிஷேகம் ஐயனுக்கு. ஷர்குருவே என் ஐயனே, இறைவா எம்பெருமானே, எல்லாருக்கும் யாரெல்லாம் என்ன வேண்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலு, ஆனால் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அந்த ஸ்பெஷலை சொல்லுவேன். என்னுடைய வீட்டில் இன்றைக்கி அப்படி ஒரு மகாலட்சுமியாக எனக்கு வந்த மாதிரி, இறைவன் ஐயனுடைய கருணையினால் அப்பா எல்லாமே நல்லது செய்வாருங்கிறத என்னோட இது. ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். கையில் வைக்காதீங்க. எப்படி? புரியலை.
சூட வந்து கையில் இது செய்கிறீங்களே கூட செய்யுங்க. ஷர்குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஷர்குருவே சரணம் கணக்கன் பதியே சரணம் ஞான வள்ளலே சரணம். ஐயனை கேட்பவருக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெரிய ஞான வள்ளல் நீங்கள். உங்ககிட்ட எல்லாரும் என்னென்ன கேட்குறேங்கிறது என்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாராருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு போய் மிக விரைவில் நல்லதாக பண்ணி கொடுங்க ஐயா. ஐயனை எல்லாம் எடுத்துக்கங்க. தீபாராதனை எல்லா குடும்பத்திற்கும் எல்லாம் எடுத்துக்கங்க. ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். திருமஞ்சனம் இப்போ முக்கியமான விஷயங்கள்ல திருமஞ்சனமும் ஒரு அருமையான விஷயம். அதனால தான் விடாமல் நான் திருமஞ்சனம் ஐயனுக்கு பண்ணிகிட்ருக்கோம். சர்க்குருவே சரணம் எம்பெருமானே ஐயனே, நம் செய்கிற இந்த பூஜையை ஏற்று மனம் குளிர்ந்து எல்லா மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு எல்லாம் கேட்டதை கேட்டபடி கொடுங்க. நியாயமாக இருக்கிற பட்சத்தில் யாருமே வருத்தப்படாத அளவு நடந்துக்குங்க. நீங்கள் எங்களுடைய அப்பா, நீங்கள் செய்யாமல் எங்களுக்கு யார் செய்வா? அதுதான் எங்களுடைய வேண்டுதல். உங்கள்கிட்ட தயவு செஞ்சும் மக்கள் எல்லாரும் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு பூரா கொடுங்கப்பா. சர்க்குருவே சரணம். மீசை வந்துருச்சு பாரு அப்பாவுக்கு. பார்த்தீங்களா மீசைய? எங்கள் அப்பனுக்கு தாடி மீசை எல்லாமே வந்துருச்சு. சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். எங்களை பொறுத்தளவு ஐயன் சிரிக்கிறார். மீசை வச்சுட்டாரு பாருங்க. ஐயா மீசை வச்ச மாதிரி இருக்காருங்களா? சிரிச்சிட்டாரு. அவருடைய சிரிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் நல்ல விஷயமா நடக்கணும், நல்லதே நடக்கும். அதுதான் சரிங்களா? இறைவா நான் வேண்டதெல்லாம் அதுதான். பக்தர்கள் அனைவருக்கும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தீபாராதனையை. நீங்கள் என்ன நினச்சி எடுக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம வீட்டில் நடக்கிற பூஜையில் கலந்து நீங்கள் எல்லாம் அதுதான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சந்தனாபிஷேகம் ஐயனுக்கு. ஷர்குருவே சரணம். ஐயன் எறியும் இறைவா, நல்ல விஷயங்களாக நடக்கணும். எல்லார் குடும்பத்திலையும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும். கஷ்டங்கள் நீங்கணும், துன்பங்கள் நீங்கணும். எல்லாரும் என்னென்ன கேட்குறாங்களோ என்கிட்ட உங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களாம் அதோடோடி போய் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாரும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை பார்க்குறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் நல்ல விஷயமா நடக்கணும் ஐயனே. ஷர்குருவே சரணம் ஞானவள்ளலே போற்றி, கணக்கன் பதியே போற்றி, என் ஐயனே போற்றி, ஓம் ஷர்குரு பகவானே போற்றி 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 ஐயா. ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே. எல்லாம் எடுத்துக்குங்க. ஐயனுடைய சரணாபிஷேகத்தினுடைய தீபாராதனை நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் யாரெல்லாம் வேண்டுறீங்களோ சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஐயனிடத்தில் உங்கள் முன்னாடியே முழுமையாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஷர்குருவே சரணம். பன்னீர் அபிஷேகம். என்ன பன்னீருங்கிற வாசனை ஐயனுக்கு ரொம்ப, சித்த பெருமான்களுக்கு வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பன்னீர் அபிஷேகம். ஷர்குருவே சரணம். எங்கள் அபிஷேகத்தை ஏற்று யாரெல்லாம் உங்கள்கிட்ட வேண்டிக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஓடோடி சென்று நல்லதே செய்யணும். சரிங்களா? இறைவா எம்பெருமான் போற்றி போற்றி. ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். பாருங்கள் ஐயனுடைய முகத்தை பார்த்துக்குங்க. எல்லாரும் பார்த்து இவனிங்க. ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். பாதங்கள் சரணம் ஐயா. சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம். எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கணும். எல்லா விஷயங்களும் மழை போல வந்ததும் பனி போல தீர்ந்து நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயங்கள் இருந்தாலும் நல்லதே நடக்கும். எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது உங்கள் வீட்டில், நேர்மறை எண்ணங்களாக இருக்கும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மங்களகரமான விஷயங்களாகவே நடக்கட்டும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஞானவல்லலே போற்றி, கணக்கன்பதியே போற்றி, என் ஐயனே போற்றி, பிறர் துன்பம் தீர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சர்க்குருவே, இன்றைய இந்த பௌர்ணமி பூஜையில் உங்களிடம் சொல்லி நம்ம மக்கள் எல்லாரும் யாராரு பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்களோ, யாராருக்கு வேண்டுதல் வச்சுருந்தாங்களோ, அவங்க அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். நம்ம மக்கள், இந்த வீடியோ பார்க்குற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுடைய குறைகளை, எதிர்மறை எண்ணங்கள், கருமாக்களை எல்லாம் நீக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை அந்த குடும்பத்தில் கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் சகல செல்வமும் பொங்கணும். கஷ்டம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, நோய் நொடி இல்லாத நல்ல சந்தான பாக்கியத்தோட பொருளோட எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எல்லாருடைய பிரார்த்தனையும் எங்கள் சர்க்குருவிடம் அதுவாகத்தான் இருக்கும். எப்பயும் அதுதான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு உங்கள் பாதங்கள் தொட்டு நாங்கள் வணங்கி கேட்டுக்கிறோம். மக்கள் அனைவருக்கும் செய்யுங்க. என் குடும்பத்துக்கு நான் கேட்டதே இல்லை, ஏன்னா நீங்கள் பார்த்துக்குருவீங்க. அதை நான் பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மிடம் வேண்ட நம்ம மக்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கணும். நல்லதே நடக்கணும். எந்த விதமான தீயவையும் நடக்கக்கூடாது. இறைவா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இரு சர்க்குருவே கணக்கன்பதியே சரணம். மதுரை ஆண்டவனே சரணம், சரணம், சரணம். ஐயனே எம்பெருமான். எடுத்துங்க. சர்க்குருவே சரணம். நம் பக்தர்கள் அனைவருக்கும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மனமாற வேண்டது, ஐயனுடைய இந்த பூஜை தீபத்தில் நீங்கள் கலந்துக்கிட்ட மாதிரி தான். இதை பார்த்துட்டு நிச்சயமாக ஐயனை வேண்டிக்குங்க. தீபாராதனை எடுத்துக்கோங்க. எப்படி இது பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும். மிக விரைவில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சர்க்குரு, நம் குலதெய்வங்கள் எல்லாரும் நமக்கு வந்து நல்லதே செய்வாங்க. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயனுடைய முகத்தை பார்த்துக்குங்க, எவ்வளோ பிரகாசமாக இருக்காருன்னு. அழகா இருக்கார்ல. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயனே போற்றி, ஐயனே போற்றி, சர்க்குருவே போற்றி. தைப்பூசம் அங்க பார்த்து சொல்லுங்க. தைப்பூசம், பௌர்ணமி, இன்னைக்கு நல்லா சாமி கும்பிடுங்க, சர்க்குரு ஐயா கும்பிடுங்க. நினைச்சது நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு பட்டுப்பூச்சியாகவும் வீட்டுக்குள்ளேயாவும் வருவாரு. அது நினைச்சது நடக்கும், கவலைப்படாதீங்க. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.